வணக்கம். இது உங்கள் சிம்பிள் தமிழ் ஃபேக்ட்ஸ் சேனல். பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இதுவரையும் எனக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என் மனதார நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி நான் பேச வந்திருக்க டாபிக் கல்லுப்பு. கல்லுப்பு வீட்டில் நிறச்சிருக்கணும். இந்த உப்பு பற்றி தான் உங்களோட நான் பேச வந்திருக்கேன். போலாமா நம்ம வீடியோக்குள்ளே? இப்போ வாங்க. கல்லுப்பு எப்போவுமே வீட்டில் நிறைஞ்சிருக்கணுங்க. கல்லுப்பை யாருக்குமே கடன் கொடுக்கக்கூடாது, திருடக்கூடாது. அப்புறம் வெள்ளிக்கிழமையில் செவ்வாய்க்கிழமையில் கல்லுப்பு வாங்கி வீட்டில் வைக்கலாம், ரொம்ப ரொம்ப நல்லது. அதோட கல்லுப்பை பிளாஸ்டிக் டப்பாவில் எக்காரணத்தை கொண்டும் வைக்கக்கூடாது. நீங்கள் கல்லுப்பு வைக்கணும்னா ஜாடி இருக்கிறீங்களா, பீங்கான் ஜாடி, அதில் போட்டுக்கோங்க. இல்லைன்னா மண் ஜாடி, அந்த மாதிரில தான் நீங்கள் வைக்கணும். பிளாஸ்டிக்கில் ஒருபோதும் யூஸ் பண்ணாதீங்க, உங்களுக்கு நல்லது நடக்காது. தடைகள் தடைகள் தடைகள், கடன் எக்கச்சக்கமாக வரும். ஸோ கல்லுப்பை ஜாடியில் போட்டு வைங்க. அந்த உப்பு ஜாடியில் நான் சொல்கிற ஒரு சில பொருளை சேர்த்து வச்சா உங்களுக்கு கடன் அடைந்து பணம் அதிகரிக்கும். ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு பண வரவு வரும். புரியுதுங்களா? இதை பற்றி தான் நான் பேச போகிறேன். போகலாம். பண வரவு அதிகரிக்கணுமா? என்ன பண்ணணும்? கல்லுப்பு. பூமியில் வாழும் ஒவ்வொருத்தருக்கும் மனுஷன் வாழ்க்கையில் பிரச்சனைன்னா பணம் தாங்க. பணம் தான் பெரிய பிரச்சனை. பணக்காரனுக்கும் பிரச்சனை இருக்குது, ஏழைக்கும் பிரச்சனை இருக்குது. யாராக இருந்தாலும் சரிங்க, பணம் போதும்னு சொல்லவே மாட்டாங்க, ஆசையும் போதும்னே சொல்ல மாட்டாங்க. கொஞ்சம் பணம் வந்ததுன்னா இந்த பொருள் வாங்கலாம், இது பண்ணலாம், அது பண்ணலாம். ஆசை பெருகிக்கொண்டே இருக்க நமக்கு பணத்தோட ஆசையும் வளரும். அதுக்கேற்ற பணம் நம்ம சம்பாதிக்கணும் இல்லையா? ஸோ ஆசையை முதல்ல அடக்கினா எல்லாமே ஓகே ஆகும். இப்போது நம்ம பணம் நமக்கு நிறைய வரணும். நமக்கு செலவு பண்ணுற தேவையான செலவுக்கு கூட பணம் வேணும் இல்லையா? அந்த பணம் நமக்கு வரணும்னா உப்பு ஜாடியில் நான் சொல்கிற பொருளை போட்டு வைங்கன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அந்த பொருள் என்னென்ன அப்படின்றத நான் சொல்கிறேன். இப்போது கல்லுப்பு வாங்கிக்கோங்க. எத்தனை கிலோ? 3 கிலோ. ஒரு சிவப்பு துணி, கொஞ்சம் அந்த சிவப்பு துணி ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் கொஞ்சமாக கட் பண்ணிக்கோங்க. அப்புறமா கொட்டைப்பாக்கு, நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கன்னா தருவாங்க. கொட்டைப்பாக்கு முழுசாக இருக்குங்க. கொட்டைப்பாக்கு அது ஒரு 9 வாங்கிக்கோங்க. உங்கள் வீட்டில் இருக்க வெள்ளி காயினோ இல்லை வெள்ளியில் ஏதாவது ஒரு சின்ன கொஞ்சோண்டு இருந்தால் கூட போதுங்க. வெள்ளி 1 கிராம் இருந்தால் கூட பரவாயில்ல, வெள்ளி பொருள் வேணும். அதுக்கப்புறம் 5 ரூபாய் காசு. அவ்வளோதாங்க எனக்கு தேவையான பொருள். இப்போது எல்லோரும் மகாலட்சுமியோடைய அம்சமாக தான் உப்பை பார்ப்பாங்க. உப்பு இருந்தாலே அந்த வீட்டில் மகாலட்சுமி நிறைஞ்சிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அதனால தான் உப்பை குறையாமல் பார்த்துக்கோங்க. வெள்ளிக்கிழமை வாங்கி அந்த உப்பு ஜாடியில் உப்பை வாங்கி நிரப்புங்க, சுக்கர உரையில் நிரப்புங்கன்னு சொல்லுவாங்க. இந்த பரிகாரத்தை நம்ம சுக்கர உரையில் செஞ்சால், அது வெள்ளிக்கிழமை சுக்கர உரையில் செஞ்சால் ரொம்ப ரொம்ப நல்லது. சுக்கர உரை என்ன டைமிங் அப்படின்னா, மார்னிங் 6 to 7, அப்புறம் ஆஃப்டர்நூன் 1 to, அதாவது 1லேருந்து 2, ஈவினிங் 8 to 9, 8லேருந்து 9. இது தாங்க சுக்கர உரை வெள்ளிக்கிழமை. நீங்கள் இதை வளர்பிறையாக பார்த்து செஞ்சீங்கன்னா இன்னும் விசேஷங்க, பலன் இரட்டிப்பாக இருக்கும். இப்போது ரெட் கலர் துணி எடுத்துட்டிங்களா? அதில் நீங்கள் 9 கொட்டைப்பாக்கு வாங்க சொல்லியிருந்தேன், அதை போட்டுக்கோங்க. 5 ரூபா போட்டுக்கோங்க. ஒரு வெள்ளி கிராம் அதில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்க, அதை முடிச்ச மாதிரி கட்டிடுங்க. உப்பு இருக்கு இல்லையா, வாங்கிட்டு வந்திருக்கீங்க 3 கிலோ உப்பு. உப்புலாம் விலை கம்மி தாங்க, கிலோலாம். அதை எடுத்துகிட்டு அந்த மண் சட்டி வச்சுருக்கீங்களோ இல்லை உப்பு ஜாடி வச்சுருக்கீங்களோ அதை உள்ளே போட்டுடுங்க. கல் உப்பை ரொப்பிடுங்க. அதுக்குள்ளே நீங்கள் செஞ்சு வச்சுருக்கீங்க இல்லையா, அந்த சிவப்பு கலர் முடிச்சு மாதிரி மூட்டை துணியில் வச்சு கட்டியிருக்கோம் இல்லையா, அதை எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க, உள்ளே அந்த கல்லுப்பு ஜாடி உள்ளே போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த உப்பை போட்டு ஃபுல்லாக ரொப்பிடுங்க. அந்த முடிச்சு வெளியில் தெரியக்கூடாது, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அது அந்த உப்புக்குள்ளே அது இன்சர்ட் பண்ணிடணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இதை என்ன பண்ணுங்கள், நீங்கள் அப்படியே சமையல் அறையில் ஒரு ஓரமாக வச்சுடுங்க. 3 மாதத்திற்கு அதை தொந்தரவு பண்ணக்கூடாது. 3 மாதம் கழித்து அதை வெளியில் எடுத்துருங்க. எடுத்துட்டு அந்த வெள்ளியை தனியாக வச்சுக்கோங்க. 5 ரூபாயையும் நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. பணம் வைக்கிற இடத்துல எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது அந்த உப்புலாம் இருக்கு இல்லையா, அதை ஓடுற நீரில் விட்டுருங்க. நமக்கு நீர் இல்லை, ஓடுற நீர்லாம் இல்லை அப்படின்னா ஒரு பக்கெட் தண்ணி மாதிரி கரைச்சி அது செடி கிடி இருந்தால் ஊற்றிடுங்க. இல்லையா கால்படாத இடத்துல ஊற்றிடுங்க. நம்மலாம் சிட்டியில் இருக்கிறதுனால நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது, அந்த மாதிரி பண்ணிவிடுங்க. அப்படி இல்லைன்னா ஜிங்கில் வேறு வழி இல்லைன்னா ஊற்றுங்க. இப்போது
இந்த இந்த மாதிரி பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி பண்ணிட்டு வாங்க. மறுபடியும் 3 மாதம் கழித்து இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, அதே மெத்தட் அப்படியே யூஸ் பண்ணுங்கள். வெள்ளி வந்து அதே வெள்ளியை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கொட்டைப்பாக்கு நீங்கள் புதுசாக வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு வாங்க. ரொம்ப ரொம்ப அந்த கொட்டைப்பாக்கும் கால்படாத இடத்துல இல்லை செடி இருந்தால் அது ஓரத்தில் போட்டுடுங்க. கொட்டைப்பாக்கில் விலை கம்மி தாங்க அந்த நாட்டு மருந்து கடையில். மறுபடியும் இதே மாதிரி 9 கொட்டைப்பாக்கு, ஒரு வெள்ளி கிராம், ஒரு 5 ரூபா. இதே தாங்க. இந்த 5 ரூபாவை எடுத்துகிட்டு போயிட்டு ஒவ்வொரு வாரமும் எடுத்துகிட்டு போயிட்டு உங்களோட இதில் வச்சுக்கோங்க, உங்கள் கல்லாப்பெட்டியில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து அதை கண்டினியூ பண்ணிட்டு வாங்க. 3 months ஒன்ஸ் அந்த மாதிரி கண்டினியூ பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் பணம் வளர்வது அதிகரிக்கும். புரியுதுங்களா? பணம் வந்து ஏதாவது ஒரு வழியில் எப்படியோ உங்களுக்கே தெரியாது வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதுக்கான ஸ்டெப்பும் நீங்கள் எடுங்க. உங்களுக்கு அந்த ஸ்டெப்புக்கான முழு பலனும் இந்த பரிகாரம் செஞ்சு கொடுக்கும். ஏன்னா உப்பு பரிகாரம் சாதாரண விஷயம் கிடையாதுங்க. அதனால தான் உப்பிட்டவரை உள்ளளவும் நினை சொல்லுவாங்க இல்லையா? ஸோ உப்புக்கு அவ்வளோ அருமை பெருமை இருக்குங்க. உப்பு வச்சு நிறைய செய்யலாம். வீட்டில் இருக்க நெகட்டிவ் பவர் போகணுன்னா வீட்டில் வந்து அங்கங்கே பாத்ரூம்லலாம் உப்பு வைக்கலாம். உப்பு கலந்த நீரை வந்து நம்ம வீடு துடைக்கிறோம் இல்லையா, அதிலெல்லாம் கலந்து வீடு துடைக்கலாம். தயவுசெய்து இந்த உப்பை வச்ச பரிகாரத்தை மட்டும் சண்டேயில் செய்யாதீங்க. சண்டேயில் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு எதுவுமே நல்லது நடக்காது. அதனால் சண்டேயில் மட்டும் இந்த பரிகாரத்தை எக்காரணத்தை கொண்டு செய்யாதீங்க.